ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 9th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க வந்து ஹீரோவுடைய அப்பா, அம்மா எல்லாரும் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் "என் பையன், உன் பையன்" உரிமைக்காக ரொம்ப போராடுறப்போ, ஹீரோவுடைய அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல மேல போய் ஹீரோவுடைய அப்பாவ அடிக்க போக, நம்ம ஹீரோ நடுவுல வர அவருக்கு அந்த அடி விழுந்துருது. அதுக்கப்புறம் "போதும் நீங்க 2 பேரும் நிப்பாட்டுங்க. நீங்க சண்டை போட்டு கிழிச்சதெல்லாம் போதும். நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளிய போறான். அப்ப ஹீரோவும் நம்மளோட வாங்கும் வெளிய தான் நிக்கிறாங்க. "என்ன பாஸ் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம ஹீரோ சோகமா போறான். அப்படியே ஹீரோயின் பின்னாடி வந்து போகையில ஹீரோ ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோயின கூட்டிட்டு போறான். இருக்கிறதுலே ஹைட்டான ஒரு டாப் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போய் ஹீரோயினும் வந்து படுத்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆறுதல் சொல்றா, "ஒண்ணும் வருத்தப்படாத விடு. எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன்" அப்படின்னு சொல்றப்போ ஹீரோ என்ன பண்றான்னா, ஹீரோயின எந்திரிக்க சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் கூட எதுவுமே சொல்லல. அவன் சோகமா இருக்கனால அதனால கம்முன்ட்டு விட்டுறான். இங்க ஹீரோவுடைய அம்மா ரொம்ப சேடா இருக்கறத பார்த்து, "அம்மா நீங்க சோகமா இருந்தீங்கன்னா நானும் ரொம்ப சோகமா இருப்பேன். நீங்க சந்தோஷமா இருங்கம்மா. நீங்க எவ்வளோ ஒரு போல்டான உமன் தெரியுமா? எப்பயுமே நான் உங்க கூட மட்டும் தாம்மா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி இவன் ஆறுதல் சொல்றான். அம்மாக்கு அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்குது. தான் பையன் அப்படி சொல்றப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நார்மலா ஆறாங்க. இங்க வந்து ஏலத்துக்கான நாள் தான் வந்துருது. எல்லாரும் ஏலம் எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு 2 பில்லியன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. இங்க வந்து நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஏலம் போயிட்டு இருக்கையில எல்லாருமே நல்லா கொஞ்சம் ஹை ரேட்டுக்கு கேட்குறாங்க. அப்போ வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஹையா கேட்குறது ஹீரோவுடைய அப்பா தான் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஹீரோவும் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாரு. ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்னடா இது ஹீரோ இவ்வளோ வந்து நஷ்டத்துக்கு கேட்குறானே" அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கா. பேச போகையில் "மோஜோ எதுவும் பேசாத விடு, இது பெரிய காம்படிஷன்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதோட ஹீரோயின் கமெண்ட் இருக்கப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ரேட்டை ஏற்றுறான். அதுக்கு மேலே ஹீரோவுடைய அப்பா ரேட் ஏற்றுறப்போ கடைசியில் ஹீரோவோட அப்பாவுக்கு தான் அந்த லேண்டு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து விட்டு கொடுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. இங்கே அம்மா பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க. "என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் யார் பதில் சொல்றது? நீயே வந்து சொல்லு. கம்பெனியோட ரெப்புடேஷன் போச்சுன்னு வேற கத்துவாங்க பயங்கரமா. எதா இருந்தாலும் டக்குன்னு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்திட்டு போயிடுறாங்க. அதே சமயம் இங்கே ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணுறாப்புல ஹீரோவுடைய அப்பா. "ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொன்னதுக்கு. கூடிய சீக்கிரம் உனக்கு வந்து அந்த வீடியோ வந்து சேரும். அந்த வீடியோவை பார்த்துட்டு என் பையனை மட்டும் நீ வெறுத்துடாதம்மா" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. "எதுக்காக நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறப்போ, "அதை பார்த்ததுக்கப்புறம் உனக்கே தெரியும்" அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஹீரோ வெறுத்துறாதன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடறாப்புல. இங்கே எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம உடனே சைனா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கார்ல கிளம்பி சைனா வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு தான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறப்போ சாப்பிட தான் போறா. அங்க போய் பார்த்து நம்மளோட லீ எங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. லீ வந்து டாப் ஃப்ளோர்ல உட்காந்துருக்காரு. சரி லீ கிட்ட போலாம், போய் பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறா. லீ பார்த்துட்டு ஹீரோயினை சுத்தமா கண்டுக்கறல. அவர் பாட்டுல சாப்பிட்றப்ப நான் இங்க உட்காருவான்னு சொல்லி கேட்குறா. சரி உட்காரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாப்புல. ஹீரோயின் போனதுக்கப்புறம் நான் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு இவ சொல்றப்போ, இல்ல நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஹீரோயினை இக்னோர் பண்ணிட்டு போறாப்புல. ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. ஹீரோயின் எந்திரிச்சு வந்து தான் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் உட்கார்றா. அவளை வந்து இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிருக்காங்க, ப்ரொமோட் பண்ணி. அவள் சொல்கிறா, இதை மாதிரி இந்த டெண்டருக்கு வந்து கம்மியான கோடிங்க்கு பதிலாக நம்ம கம்பெனியில் ஒரு ஜீரோவை ஆட் பண்ணி அதிகமாக வந்து ரேட்டிங் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நம்ம கம்பெனி ஜஸ்ட்டில் தப்பிச்சிச்சு, இல்லைன்னா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா, அந்த இடத்த வாங்காததே நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. ஹீரோ வந்து போர்ட் மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அங்கே வந்தோடனே எல்லாரும் வந்து ஹீரோவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பெருசாக இடம் வாங்குறேன்னு போனேன், என்னாச்சு, தோத்து போய் வந்துட்டியா அவங்க அப்பாட்டன்னு" சொல்லிட்டு பல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு கிம்மு. அப்போ ஹீரோ சொல்கிறான், "நம்ம ஒன்றும் நஷ்டம் அடையில விடுங்க, அது போனால் போயிட போது, அதை விட பெட்டரான ஒரு ப்ராஜெக்டை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது நம்ம அதை விட லாபமாக அடைஞ்சிக்கலாம். அவங்க ஒருவேளை அந்த ப்ராஜெக்டை பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் திசை மாற்றுறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணினேன். நான் அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னு" சொல்லிட்டு நம்மளுடைய லீ வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த டிஜிட்டல் ஹோம்க்கான வந்து ப்ராஜெக்ட்டு அதை விட ஒரு பெட்டரான சூப்பரான இடம் வாங்கியிருக்காங்க இவங்க. அதனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறப்போ இங்கே எல்லாரும் வாய் அடிச்சு போகிறாங்க. ஹீரோவோட பிளானை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம ஏமாறல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்கே ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. "நீ என்னத்தை வந்து சொன்ன, நீ டபுள் மடங்கு எங்கள் கம்பெனிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ட. ஹீரோ வந்து கோட் பண்ணது அதிக அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கா, அந்த இடத்துக்கு அது வேல்யூவே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயின் சொல்கிறா, "உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஸ்னஸோட எந்த மோட்டிவும் எனக்கு கிடையாது, எங்கள் அப்பாவோட வீடியோ மட்டும்தான் எனக்கு வேணும்.
வேணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிருவீங்கன்னு நெனைக்கிறேன் நானு அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கப்புறம் தான் அவரு சொல்றாரு, "உன்னைய நான் ரொம்பவே நம்புறேன். பரவால்ல சரி விடு. உனக்கான வீடியோ வந்து சேரும்." அப்படின்ற மாரி இவரு சொல்றாப்ல. இங்க வந்து போர்ட் மீட்டிங் முடிஞ்சிட்டோனே, ஒரு வயசான ஆள் சொல்லிட்டு இருக்காரு. "இத மாரி பரவால்லப்பா, உன் மக வந்து ரொம்ப கலக்குறா இந்த ஆஃபீஸ்ல. அத விட உன் வருங்கால மருமகன் ஹூ வந்து அதுக்கு மேல கலக்குறான். 2 பேரும் சேர்ந்து இந்த ஆஃபீஸ கெட்டி காப்பாத்த போறாங்க." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மோஜு வந்து கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த இடத்துல வந்து தான் பையன்றத அவரு மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் மோஜுக்கு எந்த உரிமையும் இல்லாத மாரியே அவரு பேசுறாரு. ஆமா, ஃபியூச்சர்ல அவங்க 2 பேர் தானே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போறாங்கன்னு சொல்றதெல்லாம் இவன் கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம லீ வந்து இங்க பாருக்கு வந்திருக்கான் குடிக்கிறதுக்கு ரோட் சைடு. அங்க வந்து நம்ம ஹீரோயின் வரத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆறான். அப்போ வந்து ஹீரோயின் பேச வரா. "நீ எதுக்கும்மா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உட்காரு" அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பேச வரா. ஆனா வந்து அவன் எதுவுமே கண்டுக்கறல. அவன் பாட்டுல அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். இக்னோர் பண்ணிட்டு. நம்ம ஹீரோயினால அத பார்க்கவே முடியல. அங்க இருக்க சரக்கு பாட்டில எடுத்து அடிச்சிட்டு இருக்கா. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா. இங்க வந்து இவன் சொல்றான், "நீ தான் குடிக்க மாட்டியே! இப்ப எதுக்கு தேவையில்லாம குடிச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றப்போ, "குடிச்சா உண்மையெல்லாம் வெளிய வருமா? இப்ப நான் குடிச்சதுக்கப்புறம் நான் சொல்றதையாவது நீ நம்புவேன்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இன்னொரு பாட்டில எடுக்கிறா. அப்போ வந்து நம்மளுடைய லீ வந்து எடுக்க விட மாட்டேங்கிறான். அப்படியான்னு சொல்லிட்டு இவ திரும்ப போய் அங்க வச்சிருக்க பாட்டில போய் எடுத்துட்டு வரப்போக, இவன் குடிக்க விடாம தடுக்கிறான். வேண்டான்னு சொல்லிட்டு, "எதுக்காக என்னைய நீ இக்னோர் பண்ற? என்னால தாங்கிக்கவே முடியல." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்றா. சொல்லிட்டு திரும்ப குடிச்சிட்டு இருக்கப்போ, இங்க லீக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இவ இப்படி பிஹேவ் பண்றான்னு சொல்லிட்டு, சரி குடிக்கிற வரைக்கும் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் பாட்டில விட்டுர்றான். இங்க ஹீரோயின் தள்ளாடி போய் இன்னொரு பாட்டில் எடுக்க போவையில அப்படியே கீழ விழுந்துர்றா. டீ பிடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்கப்போ, ஹீரோயின் சொல்றா, "நான் சொல்றதெல்லாம் நம்பு. நீ பார்த்தது எல்லாமே பொய்யி. எதுவும் உண்மை கிடையாது. அவனும் நானும் ஒரு வீட்ல தான் இருக்கோம். நான் ரோட்ல நின்டேன். எனக்கு இடம் இல்ல. அதனால தான் அவன் வீடு குடுத்தான். மத்தபடி எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கு ஹோட்டல்ல கூட நான் எதர்ச்சியா தான் வந்தேன். நீ ஏதோ தப்பு தப்பா புரிஞ்சுகிட்ட. என்னை இக்னோர் பண்ற. அவனுக்கு எனக்கும் ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றத கேளு. உன் மனச நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். ஐம் சாரி." அப்படின்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. "என்னால நீ ரொம்ப மன கஷ்டம் பட்டுட்ட. அத என்னால தாங்கிக்கவே முடியல தெரியுமா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, அவன் காசு குடுக்கறதுக்காக போயிருக்கான் பீர் குடிச்சதுக்கு. இங்க ஹீரோயின் அப்படியே தள்ளாடி மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றா. நம்ம லீ தூக்கி கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சுட்டு, "இவ எதுக்காக இந்த அளவுக்கு ஃபீல் பண்றா? நம்மளுக்காகவா?" அப்படின்ற மாரி இவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு, அப்படியே ஹீரோயின லைட்டா தடவி குடுத்துட்டு கால் பண்றான் நம்ம ஹீரோக்கு. இத மாரி வந்து ஹீரோயின் ரொம்ப குடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. "அவ என் கூட தான் இருக்கா. வந்து கூட்டிட்டு போங்களேன்." அப்படின்னு சொல்றப்போ, "இதோ வரேன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட இவன் ஃபோன் கால வச்சுர்றான். இங்க ரோட்ல தூக்கி வச்சுட்டு நிக்கிறப்போ கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்துர்றான். என்னாச்சுன்னு சொல்றப்போ, "ஒண்ணும் இல்ல குடிச்சிட்டா. இவ ஏதோ கொஞ்சம் மன கஷ்டத்துல இருக்கா போல இருக்கு. அதனால தான் இப்படி வந்து பண்ணிட்டா. சரி இவள வந்து ரொம்ப மன கஷ்டப்படுத்தாதீங்க." அப்படின்னு சொல்றப்போ, "ரொம்ப தேங்க்ஸ் அவள நீ பார்த்துக்கிட்டதுக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "அவ மனசு கஷ்டப்படுத்துற மாரி நடந்துக்காதீங்க. இன்னொரு தடவ இந்த பொண்ண என்கிட்ட க்ளோஸா நடந்துக்க வச்சுக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் காலம் முழுக்க அவ கைய பிடிச்சிட்டு நான் நடக்கிற மாரியே இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்லாம சொல்றாரு. அவள கல்யாணம் கூட பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் லீக்கு ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட பழகுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்படி சொல்றப்போ, நம்ம ஹீரோ வந்து ஓகேன்ற மாரி சொல்றான் புரிஞ்சுகிட்டு. கண்ணாலே 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறப்ப கூட அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கோல்டு வார் தான் போகுது. அப்படியே முறைச்சுக்கிட்டே தான் ஹீரோயின குடுக்குறான் லீ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின கொண்டு போய் கார்ல தூக்கி வைக்கையில, நம்ம ஹீரோ சும்மா இல்லாம நம்ம ஹீரோயினோட முடியெல்லாம் கோதி விட்டுட்டு இருக்கான். அத வந்து நம்மளோட லீயால பார்க்க முடியல. திரும்ப திரும்ப லீ மனச எதுக்கு ஹீரோ இப்படி கஷ்டப்படுத்துறான்னு தான் தெரியல. அப்படியே லீ வந்து பார்த்தும் பார்க்காத மாரி இருந்துக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு, இங்க லீ வந்து நம்ம ஹீரோயின ரொம்ப மிஸ் பண்றாரு. எதுக்கு அவ கூட நான் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைக்கிறான் அப்படின்ற மாரி நெனைக்கிறப்போ, இங்க ஹீரோயின் போயிட்டே இருக்கையில, "நான் மன்னிச்சிடு லீச்வான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு கார நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஸ்டீரிங்க புடிச்சு ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், "ஆக்சிடென்ட் ஆயிருமா கம்முனு இரு" அப்படின்னு சொல்றத ஹீரோயின் கேட்கவே இல்ல. அப்புறமா கதவ தொறந்துட்டு அவ பாட்டுல ரோட்ல ஓட ஆரம்பிச்சுடுறா. "என்ன விடு, உன்னால தான் லீச்வான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என்கிட்ட பேசாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆக்குறான். ஆகவே இல்ல. ஹீரோவோட கால புடிச்சு நல்லா நசுக்கி வேற விட்டுர்றா. அதுக்கப்புறம் "கொஞ்சமாவது அடங்குறாளா பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின உப்பு மூட்டை தூக்கிட்டு வீடு வரைக்கும் போயிடுறான். ஏன்னா கார்ல போனா ஆக்சிடென்ட் பண்ணிருவான்னு சொல்லிட்டு, ஹீரோ போய் ஹீரோயின தூங்க வைக்கிறான். அப்ப கூட புலம்பிட்டே இருக்கா. கொஞ்சம் ஸ்டேபிளா இல்லாதனால, நம்ம ஹீரோவே என்ன பண்றான்னா, ஹீரோயின் கூட நைட் ஃபுல்லா இருந்துடுறான். அப்படியே காலைல விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் வந்து கிச்சனுக்கு வந்துட்டுருக்கா. அந்த ஹீரோ பையன் அவன் வீட்ல இருக்கிறத விட நம்ம ஹீரோயின் வீட்ல தான் அதிகமா இருப்பான் போல இருக்கு. டக்குனு கிச்சனுக்குள்ள வர்றப்போ, "நேத்து எதுக்கும்மா அப்படி குடிச்ச?" அப்படின்ற மாரி ஹீரோ கேட்டுட்டுருக்கா. ஹீரோயின் எதுவுமே பேசாம ட்ராவ தொறந்து அங்க இருக்க ஒரு இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் எடுக்கிறப்போ ஹீரோக்கு கோவம் வருது. "எதுக்காக அத சாப்பிடுற? உன் உடம்புக்கு கெடுதல்ன்றது உனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி கத்துறான். "ஹோட்டல்ல போய் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கோவமா இருக்கத பார்த்துட்டு, "நீ ஒண்ணும் பயப்படாத. நான் வந்து லீய எந்த விதமான கஷ்டமும் படுத்த மாட்டேன். அவன் எனக்கு பிரதர் மாரி. அவனுக்கு சொல்லி தான் புரிய வைக்கிறேன். நான் இப்ப பண்றத பின்னாடி அவன் புரிஞ்சுக்கிருவான் எதுக்குன்றது."
அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயின் கிட்ட சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்து அந்த மேகியை தூக்கி அப்படியே வீசுறா சுடுதண்ணில். அது வந்து நம்ம ஹீரோவுடைய கையில் பட்டுறது. ஹீரோயும் வந்து கத்துறான் வலிக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு, இவ்வளோ ஹை ஃப்ளேமில் இவ்வளோ சூட்டில் ஒன்றும் நீ வேலை செய்ய வேண்டாம், நீ எதா இருந்தாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயினுக்கு அக்கறையாக பேசுகிறப்போ ஹீரோயின் தன்னால் தான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு போய் மருந்து போட்டுட்டு இருக்கா. ஃபூன்னு ஊத்திட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு இது கூட நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவுடைய அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அவர் அந்த வீடியோவை காட்டுறாப்புல அதை பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அம்மா கிடையாது, வேற ஏதோ ஒரு ஆளை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அப்பா சொல்கிறாரு இதுதாம்மா அந்த வீடியோ அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஆள் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. உங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் நான் லாயர் போஸ்ட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அந்த கம்பெனி விட்டு, அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாதுமா இந்த ஆளை பற்றி அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எனக்கு இதோட காப்பி இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவர் பென் டிரைவில் ஏற்றிட்டு வந்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. எப்படி வந்து ஆன்ட்டி தானே வந்து அந்த வீடியோவில் இருந்தாங்க, எப்படி இவர் வந்தார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஜாக்கை போய் பார்த்து இது மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு தெரியல, எங்கள் அப்பாவை வந்து சூசைட் பண்ணுறப்போ ஒருத்தவங்க இருந்தாங்க, நீங்கள் பார்த்து யாருன்றதை ரெஃபர் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பென் டிரைவை கொடுத்துட்டு இவ போகிறா. அவரும் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து நம்மளோட லீயோட கார்டனை வந்து பார்க்குறா. இலையெல்லாம் ரொம்ப வாடி போய் இருக்குது, லீ இதை கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா தண்ணி எடுத்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே கரெக்டாக நம்ம லீ வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கதெல்லாம் பார்த்து அவர் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்குறா. நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி எனக்கும் ஹூக்கும் எந்த தப்பான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடிஞ்சிடுது. எதுக்காக ஹீரோ அப்பா வந்து ஹீரோவை வெறுத்துடாதுன்னு சொன்னாங்க, நம்ம ஹீரோயின் வந்து யாருன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நாளைக்கு ஹோட்டல் கலிஃபோர்னியாவோட எபிசோடு வரும், மறக்காமல் பார்த்துடுங்க.